அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இது ஒரு பெரிய அவேர்னஸ் வீடியோ. எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, QNet அப்படின்ற ஒரு கம்பெனி பற்றி தான். இது நீங்கள் ஸ்கேம்னு எடுத்துக்கலாம், இல்லை நான் இதுக்கு கரெக்டாக கொடுத்தேன்னா பிவேர் ஆஃப் QNet அப்படின்னு சொல்லுவேன். QNetனு யாராவது உங்ககிட்ட சொன்னாங்கன்னா ரொம்ப நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இந்த QNet அப்படின்ற கம்பெனியில என்னை என்னோட நண்பர் ஒருத்தர் ஒரு இண்டிபெண்டன்ட் டிஸ்ட்ரிபியூட்டரா சேர்த்து விட்டாரு. ஸோ நம்மகிட்ட இதை ஃபர்ஸ்ட் எப்படி அப்ரோச் பண்ணுவாங்க அப்படின்னாக்க, நம்மளுடைய நண்பர்களே நான் ஒரு இன்டர்நேஷனல் கம்பெனியில் பார்ட்னராக இருக்கிறேன், ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், நான் இதில் ரொம்ப சூப்பராக பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படிம்பாங்க. நம்ம என்ன பிஸ்னஸ் அப்படின்னு கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை அதை பற்றி நம்ம ஃபோனில் டிஸ்கஸ் பண்ண முடியாது, நம்ம டீட்டெயில் அப்புறமா பேசிக்கலாம், அது நம்ம இன்ட்ரெஸ்டாக கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சப்ஜெக்டை மாற்றிடுவாங்க. ஸோ இல்லை அப்படின்னாக்க நார்மலாக நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்றத புரிஞ்சுக்குவாங்க. மெயினாக இவங்க டார்கெட் பண்ணுறது ஐடியில் வேலை பார்த்துட்டு இருக்கிற மக்கள். ஏன்னா இன்னைக்கு ஐடியில் கண்டிஷன் ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ எப்போ வேணாலும் வெளியே அனுப்பலாம் அப்படின்ற சிச்சுவேஷன். ரெண்டாவது, நம்மளுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பசங்களை படிக்க வச்சுக்கிட்டு இருக்கோம், காலேஜ் படிப்புக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு நம்ம கஷ்டப்படுறோம், இல்லை அவங்களோட மேரேஜுக்கு நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்றதுனா அதையும் கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. அதுக்கு அடுத்த விஷயம் என்ன பண்ணுவாங்கன்னா, ரைட் சார், நீங்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்க, நம்மளோட ஏஜை பொறுத்து ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் பிளான் பண்ணியிருக்கீங்களா, உங்களுக்கு மாதம் இவ்வளோ தேவைப்படுமே, உங்களுடைய ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணால் என்ன பண்ணுவீங்க, இப்படிலாம் தெரிஞ்சு வச்சுக்குவாங்க ஃபர்ஸ்ட்டு. ரைட் சார், இந்த பிஸ்னஸை பற்றி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னாக்க நாங்கள் எங்களுடைய சீனியர் பிஸ்னஸ் பார்ட்னர்கிட்ட டைம் வாங்குகிறோம், அந்த டைம் அவைலபிலிட்டி பார்த்துட்டு மறுபடியும் அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படிம்பாங்க. இது ஆக்சுவலாக ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணுறது தான். அதாவது ஓ இவங்க எல்லாம் இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி நம்மளை நம்ப வைக்கிறதுக்காக, நம்மளுக்கு ஒரு இன்ட்யூஷன், அப்படி என்ன பெரிய பிஸ்னஸா, ஓ சீனியர் பிஸ்னஸ் பார்ட்னர்லாம் இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட் இவங்க எடுக்கிறது அப்புறம் சொல்கிறேன். நான் இதை மாதிரி ஜாயின் பண்ணிட்டேன், இதுக்கு ஆக்சுவலாக 5 lakhs தேவைப்படும் அப்படின்றது காலில் சொன்னாங்க. எனக்கும் ஆக்சுவலாக அந்த டைமில் நான் வேலையை விட்டு வெளியே வந்திருந்தேன். ரைட்டு, நம்மளுக்கு ஒரு அடிஷ்னல் இன்கம் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. ரைட்டு, நம்ம ஃப்ரெண்டு அப்படின்றதுனால நிறைய கேள்விகளை இது பண்ண மாட்டோம். ரைட்டு, நம்ம ஃப்ரெண்டு சொல்கிறாரு, அவரே பண்ணுறாரு, அவரே ஒரு நல்ல மனுஷர், இது மாதிரி பண்ணும்போது நம்மளும் சேர்ந்து பண்ணலாமே அப்படின்றத நம்மளுக்கு தோணுமோ இல்லையா. நிறைய கொஸ்டின்ஸ் கேட்க வராது. ஒரு சில பேர் கேட்காங்க, ஆனால் எல்லாருக்கும் அந்த மாதிரி வராது. நான் நிறைய கொஸ்டின் கேட்கலாம், அப்படியே ஜாயின் பண்ணிட்டேன். ஓகேங்களா, அப்படிதான் இதில் மாட்டிக்கிட்டேன். கிட்டத்தட்ட இதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த கால்லேயே நீங்கள் ஃபுல்லாக அந்த பிஸ்னஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நீங்கள் இமீடியட்டாக ரெஜிஸ்டர் பண்ண அப்படிம்பாங்க. நீங்கள் இல்லைங்க நாங்கள் ஒரு நாள் டைம் வேணும், இல்லை 2 நாள் டைம் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை அப்போ அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு டோக்கன் அமௌண்ட் போட்டு நீங்கள் உங்களுடைய பொசிஷனை ஹோல்டு பண்ணுங்க. ஏன்னா இந்த பொசிஷன் இன்னைக்கு விட்டீங்கன்னா நம்மளுக்கு இதே மாதிரி பொசிஷன் 6 மாதம் கழிச்சா கூட கிடைக்குமா இல்லையான்னு தெரியல அப்படிம்பாங்க. நம்மளுக்கு அந்த இனிஷியல் ஸ்டேஜில் அப்படி என்ன பொசிஷன்னா 6 மாதத்துக்கு கிடைக்காதா, அப்போ எதுக்கு நம்ம ஒரு சின்ன அமௌண்ட் கொடுத்து நம்ம இதை ஹோல்டு பண்ணோமே அப்படின்றது நம்மளுக்கு மைண்ட் செட்டாக இருக்கும். இந்த மாதிரி மைண்ட் செட்டில் பண்ண ஆள் தான் அதில் ஒருத்தர் தான் நானும். இது பண்ணி இப்போ அதில் பாதிக்கப்பட்டு நான் அந்த இதை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். என்னைய மாதிரி இன்னும் யாருமே இதில் பாதிக்கப்படக்கூடாது, அதுதான் இந்த வீடியோவோட முழுக்க முழுக்க நோக்கமே. ஸோ முதல்ல ஒரு டோட்டலாக இதுக்கு ஆக்சுவலாக ஒரு 4.5 lakhs to 5 lakhs தேவைப்படும்பாங்க. முதல்ல ஒரு 1.2 lakhs பே பண்ணியாச்சு. அதுக்கு என்ன அப்படின்னாக்க, இவங்க கொடுக்குற பொருட்கள் டைமண்ட் இயர்ரிங் சூஸ் பண்ணலாம், டைமண்ட் பெண்டன்ட் இருக்கு, அதுலேயும் நிறைய மாடல்ஸ் இருக்கும், இல்லைன்னா வாட்ச் சூஸ் பண்ணலாம், இல்லைன்னா இந்த கென்ட் வாட்டர் பியூரிஃபையர் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சில பொருட்கள் இருக்கு. நான் வீட்டில் வாட்டர் பியூரிஃபையர் இதெல்லாம் இருக்கு, வாட்ச் நான் பெருசாக யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்றதுனால ஃபர்ஸ்ட் பே பண்ணதுக்கு ஓகே நான் ஒய்ஃபுக்கு இயர் ரிங் வாங்கிக்கிறேன் ப்ளஸ் பெண்டன்ட் அப்படின்ட்டு சொல்லி இது பண்ணேன்.
அதுவே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாசம் நாங்க கிட்டத்தட்ட ஒரு 2 மாசம் கழிச்சுதான் வந்தது. வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதோட குவாலிட்டி வந்து படுமோசம். அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் நீங்க வந்து உண்மையிலே வந்து ஒரு நகைக்கடையில போய் ஒரு டைமண்ட் 1.2 lakhs கொடுத்து வாங்கினீங்கன்னா செம்மையா இருக்கும். அவ்வளவு மோசமா இருந்தது. ரைட், இந்த பொருளோட ஆக்சுவல் வேல்யூ தான் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்காக ஒரு நாள் வந்து நான் வந்து ஒரு நகை கடைக்கே எடுத்துட்டு போனேன். எடுத்துட்டு போயிட்டு சார் இது எவ்வளவு போகும் பாருங்க அப்படின்னு. அவன் என்ன பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். எங்க சார் வாங்கினீங்க இப்படி ஒரு ப்ராடக்ட? ஆன்லைன் என்ன பார்த்து ஏன் சார் இவ்வளவு கடை இருக்கு, இதை விட்டு ஆன்லைன்ல போய் நீங்க வாங்கியிருக்கீங்க, இவ்வளவு தூரம் படிச்சவங்க இப்படியா சார் போய் ஏமாறுவீங்க? கடையிலன்னா கூட மறுபடியும் வந்து நீங்க வந்து கேட்கலாம் சார், இப்ப ஆன்லைன்ல நீங்க இதை எங்க போய் கேட்பீங்க அப்படின்றாங்க. ரைட் சார், பரவாயில்ல, ஏதோ ஆன்லைன்ல நம்ம மிச்சம் எல்லாம் ஆர்டர் பண்றோம், ஸோ அது மாதிரி இதுவும் ஆர்டர் பண்ணிட்டோம் சார், எவ்வளவு வேல்யூ போகும் அப்படின்னு பாருங்கன்னு. அந்த 1.2 lakhs போனது வந்து வெறும் 35,000 ரூபாய் கேட்டாங்க. நீங்க நம்ப மாட்டீங்க. இப்ப நீங்க பாருங்க, இது வந்து ஒரு டைரக்ட் செல்லிங் அப்படின்னு பண்றாங்க. டைரக்ட் செல்லிங்கோட கான்செப்ட் வந்து ரொம்ப நல்ல கான்செப்ட். எனக்குமே உண்மையில ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னா இடையில இருக்கக்கூடிய நிறைய தரகர்கள், புரோக்கர்ஸ் அவாய்ட் பண்ணிடுவாங்க, அட்வர்டைஸ்மெண்ட் இருக்காது, அந்த காஸ்ட் எல்லாத்தையும் வந்து இத மாதிரி ஒருத்தர் வந்து சேல் பண்றாங்கன்னா அவங்களுக்கு கொடுப்பாங்க ப்ராஃபிட் மாதிரி. ஆனா பொருளோட தரத்துல வந்து கம்மியாவே இருக்காது. இப்ப நீங்க வந்து நான் நிறைய இடத்துக்கு இதுக்கு முன்னால வந்து சரியா இந்த டைரக்ட் செல்லிங் கம்பெனில டூத் பேஸ்ட் வாங்கியிருக்கேன். அந்த மாதிரி குவாலிட்டியான டூத் பேஸ்ட் எங்கேயுமே இருக்காது. அதை வச்சு பல்லு வளர்க்குன்னா நம்மளுக்கு வந்து பல்லு வலியே வராது. அதுக்கப்புறம் வந்து டிடர்ஜென்ட் லிக்யூடு 20 வருஷத்துக்கு முன்னாலே நான் அதை வாங்கியிருக்கேன். அந்த ப்ராடக்ட் இதுக்கு முன்னாலாம் பைக்ல போவோம், நம்மளுக்கு இந்த காலர்ல வந்து அவ்வளவு அழுக்காகும் பைக்ல போறதுனால, அந்த பொல்யூஷனு அந்த இதனால. அந்த லிக்விட லைட்டா போட்டு தேய்ச்சிங்கன்னா ரொம்ப ப்ரெஷரே அப்ளை பண்ண வேண்டாம், லேசா இது பண்ணாலே ஃபுல்லா போயிடும். அவ்வளவு குவாலிட்டியா இருக்கும். பிரைஸ் கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும், பட் இட் இஸ் ஒர்த் இட். அங்க வந்து இடையில வந்து இன்டர்மீடியட் புரோக்கர்ஸோ இல்ல இன்டர்மீடியட் அட்வர்டைஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது. அதனால அதுல ஒரு சின்ன ப்ராஃபிட்டை வந்து நம்ம இது மாதிரி யார் சேல் பண்றாங்களோ அதை டீலர் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த கம்பெனியும், இதுவும் ஒரு MLM கம்பெனி தான். QNet இஸ் நத்திங் பட் இட் இஸ் அ MLM கம்பெனி. ஆனா இந்த MLM வேற நேம்ல கொஞ்சம் அதை மாடிஃபை பண்ணி டைரக்ட் செல்லிங், நெட்வொர்க் மார்க்கெட்டிங், வேற கம்பெனியோட நம்ம வந்து டிஃபரா இருக்கிறோம், இதுல வந்து 2 பேரை சேர்த்தா போதும் அப்படிம்பாங்க. இந்தியால வந்து இவங்க வந்து விகான் டைரக்ட் செல்லிங் பிரைவேட் லிமிடெட் அப்படியோட அந்த கம்பெனியோட ஜாயிண்ட் வெஞ்சர் வச்சிருக்காங்க. ஏன்னா வந்து இங்க வந்து டைரக்டா வந்து ஃபாரின் கம்பெனி வந்து சேல் பண்ண முடியாது. அதனால ஏதாவது ஒரு இந்தியன் கம்பெனியோட பார்ட்னர்ஷிப் போட்டு தான் பண்ண முடியும். ஸோ அதனால வந்து இந்த 49-51% மாதிரி விகான் டைரக்ட் செல்லிங்கோட போட்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இது கம்ப்ளீட்டா ஒரு ஏமாத்து வேலை. இவங்க கொடுக்கக்கூடிய பொருள் சுத்தமா அந்த மதிப்புக்கு வேல்யூவே கிடையாது. இப்ப நம்ம வந்து இன்னொருத்தரை சேர்த்து விட்டுட்டு அவங்க வந்து பின்னால என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க, பொருளும் வேல்யூ இல்லை, அதுக்கு அடுத்து வந்து நம்ம 2 பேர் சேர்க்கணுன்ற கதைக்கு நான் பின்னால வர்றேன். அது ஒரு பெரிய கதை. அவ்வளவு ஈஸியா வந்து நீங்க 2 பேர் வந்து சேர்த்துற முடியாது. ஃபர்ஸ்ட் தான் 2 பேர்னு சொல்லுவாங்க, ஆனா பின்னால இருந்து உங்க மண்டையை வந்து இன்னும் சேருங்க 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 சேருங்கன்னு சொல்லி நம்ம ப்ரெஷரை ஏத்திக்கிட்டே இருப்பாங்க. இதுவே வந்து உங்களுக்கு வந்து ஒரு மென்டல் டார்ச்சர் ஆயிடும். உண்மையில எனக்கு வந்து பீஸ் ஆஃப் மைண்டே போயிடுச்சு. நான் வந்து ஒரு ஏர்னிங்ஸ் வரும் அப்படின்னு நினைச்சா இது ப்ரெஷரை தான் நம்மளுக்கு உண்டு பண்ணிருச்சு. நம்மளை சேர்த்து விட்ட ரெஃபரல் அந்த ஃப்ரெண்டு கிட்ட கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வந்து ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்றதா நினைச்சுக்கோங்க, இது வந்து ஆக்சுவலா வந்து நம்ம வந்து ஒருத்தருக்கு வந்து கெடுதல் பண்ணல அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா கிடையாது நண்பர்களே. எனக்கு தெரிஞ்சு வந்து இது வந்து ஒரு வகையில நம்ம நண்பர்களுக்கு செய்யக்கூடிய துரோகம் தான். யாரோ நிறைய பேர் தெரியாம மாட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வந்து நம்ம இப்படி மாட்டிக்கிட்டதுனால அதை கண்டினியூ பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் அமையுது. இப்ப இதுல 2 பேர் சேர்க்கணும்னு சொன்னோம் இல்லையா, இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா டெய்லி நீங்க அசோசியேஷன் வரணும்பாங்க. ஏன்னா நம்ம எல்லாம் பிசினஸ் பீப்புள். நம்ம வந்து இப்ப எப்படி வந்து ஒருத்தர் அம்பானி திங்க் பண்றாரோ இல்ல வந்து ஒரு
அதானி திங்க் பண்றாரோ அந்த மாதிரி கேட்டகரியில இருக்கும். ஸோ அதனால நம்மளுடைய திங்கிங்கே டிஃப்ரெண்டா இருக்கணும். ஸோ நீங்க அசோசியேஷனுக்கு வந்தாதான் அந்த திங்கிங் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா நீங்க நார்மலா இருக்கக்கூடிய எம்ப்ளாயி சொசைட்டியோட மிங்கிள் ஆகுறீங்க. அதனால நம்மளுக்கு வந்து இஎம்ஐ எப்படி வந்து நம்ம வந்து இஎம்ஐ ஒரு லோன் எடுக்கலாம், அந்த இஎம்ஐ கட்டலாம், இப்படியே தான் நம்மளுக்கு திங்கிங் போகும். நம்மளுடைய பணம் அதாவது மணி ஏர்ன்ஸ் மணின்றது அந்த திங்கிங் வராது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுல வந்தவொடனே வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாருக்கும் கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப சொல்லும் போது நம்மளை வந்து ஃபுல்லாவும் சொல்ல விட மாட்டாங்க. ஜஸ்ட் அரைக்குறையா அந்த மாதிரி வந்து நான் வந்து ஒரு இன்டர்நேஷனல் பிசினஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிசினஸ்ல நான் நல்லா பண்ணிட்டு இருக்கேன், ஒவ்வொன்று போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வேற மாதிரி டாபிக்கை வந்து டைவர்ட் பண்ணிடுங்க. பட் அவங்ககிட்ட அடுத்த நாள் ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த நாள் என்னன்னா, நான் இது மாதிரி ஒரு இன்டர்நேஷனல் பிசினஸ் பண்ணல, அதுல வந்து ஆக்சுவலா வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் ஓப்பனா இருக்கு, எனக்கு உடனே டக்குன்னு ஞாபகம் தான் வந்தது, நீயும் ஆக்சுவலா வந்து ஏற்கனவே தேடிட்டு இருந்தல, உனக்கு இது சூட்டபிளான ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும், அதனால வந்து உன்னோட டீட்டெயில்ஸ் கொடு அப்படின்ட்டு உன்னோட டீட்டெயில்ஸ் உடனே வந்து அவசரமா கேட்பாங்க. அவன் கேட்பான், மாப்பிள்ள என்னடா பிசினஸ், டே அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம்டா, முதல்ல இந்த டீட்டெயில்ஸ் கொடுற, பொசிஷன் போயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. உங்க ஃப்ரெண்டு என்னதான் துருவி கேட்டாலும் இவங்க வந்து நீங்க வந்து பிசினஸ் பத்தி சொல்லாதீங்க அப்படின்றாங்க. ஏன்னா இவங்களும் ஒரு சைடு காலில் இருப்பாங்க. ஸோ இப்ப பாருங்க, நம்ம ஃப்ரெண்டை யோசிப்பாரு, என்ன நம்ம ஃப்ரெண்டு திடீர்னு ஒரு மாதிரியா பேசுறாப்லையே என்னன்னு யோசிப்பாப்புல. இருந்தாலும் நம்ம மேல உள்ள ட்ரஸ்ட்ல நம்மளுக்கு டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. அந்த ட்ரஸ்ட்டை தான் ஆக்சுவலா வந்து இவங்க வந்து ஒரு ட்ராப் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த ஃப்ரெண்டு நம்ம மேல உள்ள ட்ரஸ்ட்னால கொடுக்குறாரு. நம்ம அந்த ஃப்ரெண்டுக்கு லாயலா இருக்கணுமா இருக்கக்கூடாதா? நல்லா யோசிச்சு பாருங்க. இதுதான் முக்கியமான பாயிண்ட். ரைட், டீட்டெயில்ஸ் கொடுத்துருவாரு. மறுபடியும் ஒரு 2 நாள் கேப் விடுவாங்க. கேப் விட்டுட்டு இது மாதிரி வந்து நான் உன்னோட டீட்டெயில்ஸ் சீனியர் பிசினஸ் பார்ட்னருக்கு அனுப்பிச்சேன், உன்னோட ப்ரொஃபைலை செலக்ட் பண்ணிட்டாங்க, கன்கிராச்சுலேஷன்ஸ் அப்படிமா. அவனே ஆச்சரியப்பட, என்னடா இது கன்கிராச்சுலேஷன்றான், என்ன பண்ணோம், நம்ம ஒண்ணுமே பண்ணலையே அப்படின்ட்டு. இல்ல, உன்னோட ப்ரொஃபைல் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க, இது மாதிரி வந்து நீ என்னைக்கு அவைலபிள்னு சொல்லு. இப்போ வந்து ஆக்சுவலா வந்து நம்ம வந்து சண்டே பேசிட்டு இருக்கோம்னா மண்டேயா டியூஸ்டேன்னு சொல்லு. அந்த 2 நாள்ல ஏதாவது ஒரு நாள்ல அவர் சொல்லுவாரு, அன்னைக்கு வந்து நீ ஃபுல்லா அவைலபிள் பண்ணிக்கோ, அந்த சீனியர் பிசினஸ் பார்ட்னர்கிட்ட செக் பண்ணிட்டு நான் வரேன் அப்படிம்பாங்க. இந்த காலுக்கு வந்து நீ வந்து ஓகே, ஒரு சில கண்டிஷன் சொல்லுவாங்க, நீ இப்படி வரணும் அப்படி வரணும்னா நம்ம அந்த ஃப்ரெண்டு மைண்டுக்குள்ளார என்ன பல கேள்விகள் ஓடும். என்ன பிசினஸா இருக்கும், என்ன இது இப்படி இருக்கணும்ன்றாங்க, அப்படி இருக்கணும்ன்றாங்க, ஃபார்மல்ல இருக்கணும்ன்றாங்க அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்கும். ஆனா எதுக்குமே வந்து நம்மகிட்ட ஃபோன் பண்ணி கேட்டாலும் நம்ம வந்து சொல்லக்கூடாது. மாப்பிள்ள வெயிட் பண்ற, நீ வந்து காலுக்கு வர போற, ஃபுல்லா தெரிஞ்சுக்க போற, அதுக்கப்புறம் தான் நீ ஜாயின் பண்ண போற, ஏன் இவ்வளவு அவசரப்படுற, நீ தெரிஞ்சுக்கிட்டு தானே ஜாயின் பண்ண போற அப்படின்னு நம்மளை சொல்ல வச்சிருவாங்க. ரைட், அவனும் வந்து நம்ம மேல உள்ள நம்பிக்கையில ரைட்டு நம்ம ஃப்ரெண்டு தானே, எப்படினாலும் நம்ம வந்து ஃபுல்லா சொல்ல போறாரு இல்லையா, அதை கேட்டுக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்ல இருப்பாங்க. காலுக்கு வந்த உடனே அவங்களுக்கு வந்து அவங்க மண்டே வந்து எவ்வளவு, அதாவது வந்த உடனே வந்து ஒரு நம்ம தான் ஃபர்ஸ்ட் காலில் இருப்போம், அதுக்கப்புறம் நாங்கள் சீனியர் பிசினஸ் பார்ட்னர் வருவாங்க, அதுக்கு வந்து ஒரு இது பண்ணுவாங்க. அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு நிமிஷம் இருக்குங்க, என்னோட சீனியர் பிசினஸ் பார்ட்னரை நான் செக் பண்றேன், அவங்க எடுத்தாங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும், பட் ஆனால் அவங்க டைம் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில்டப்பை கொடுத்துட்டு போவாங்க. அவங்கள பேசி அவங்கள கூப்பிட்டு வருவாங்க. அவங்கள வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க ஒரு மீட்டிங்ல இருந்தாங்க, நான் இதை மாதிரி சொன்னோன்னா உங்களுக்கு ஒரு கிரேட் லக்கு, அவங்களே வந்து எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படிம்பாங்க. ரைட்டுங்களா? இது எல்லாமே வந்து ஒரு ஹைப்பை கிரியேட் பண்றதுக்கு தான். அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் வச்சிருப்பாங்க, இந்த ப்ரெசன்டேஷனை காமிப்பாங்க. இந்த ப்ரெசன்டேஷனை காமிச்சிட்டு ஆல்மோஸ்ட் வந்து நம்மளை வந்து ஒரு என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு ட்ரை ஸ்டேட் மாதிரி போயிடும். இந்த கால் பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 மணி நேரம் போகும். அதுலேயே வந்து நிறைய பேர் டயர்ட் ஆயிடுவாங்க. இதில் இடையில பிரேக் விட மாட்டாங்க, ஒன்றும் பண்ண மாட்டாங்க. நம்ம வந்து அப்படியே இப்படி பிடிச்சி வச்ச பிள்ளையார் மாதிரி அப்படியே உட்காந்து கேட்டுனே இருக்கணும், என்ன ஏது அப்படின்றது. கடைசியில் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்கம்பாங்க. உங்கள் ஃப்ரெண்டும் ஜாயின் பண்ணியிருக்காங்க, நீங்கள் எங்களை நம்பலனாலும் உங்கள் ஃப்ரெண்டை நம்பலாம்பாங்க. அவன் வந்து என்ன நினைப்பான்னா, நம்ம ஓகே ரைட்டு ஃப்ரெண்ட் இருக்காரு அப்படின்ட்டு எல்லாருக்குமே என்ன பண்ணுவோன்னா, இது மாதிரி ஒரு இது இருந்ததுன்னா ஓகேங்க நான் நாளைக்கு என்னன்னு யோசிச்சுட்டு சொல்கிறேன். என்னங்க உங்கள் ஃப்ரெண்டு ஜாயின் பண்ணியிருக்காரு, நீங்கள் இவ்வளோ தூரம் இது பண்ணியிருக்கோம், நீங்கள் வந்து இதில் மறுபடியும் என்ன யோசிக்க வேண்டியிருக்கு, நீங்கள் இப்போ
ஜாயின் பண்ணலாமே, ஏன்னா இந்த பொசிஷன் வந்து உடனே போயிடும் அப்படின்னு சொல்லி 90% வந்து அப்பவே வந்து ஒரு டோக்கனை போட வச்சிருவாங்க. இந்த பிரசன்டேஷன்ல மெயினா அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பிசினஸ் பீப்புள் வெர்சஸ் எம்ப்ளாயி, இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் தான் சொல்லுவாங்க. பிளஸ் இந்த பிசினஸ்ல வந்து நீங்க வந்து யூ கேன் ஏர்ன் ஓவர் பீரியட் ஆஃப் டைம், ஒரு 3 to 4 இயர்ஸ்ல ஃபுல்லா பியூர் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் தான், பேப்பர்ல தான் நம்ம ஃபுல்லா எழுதுறது. மேத்தமெட்டிக்ஸ் யாருனாலும் போடலாம்ல, 1 2 ஆகும், 2 4 ஆகும், 4 8 ஆகும், 8 16 ஆகும், இப்படியே கொண்டு போயிட்டு இந்த பிசினஸ்ல நீங்க வந்து வருஷத்துக்கு 6 கோடி ரூபாய் சம்பாதிக்கலாங்க, டாக்ஸ் போக. வாரத்துக்கு டாக்ஸ் போக 10.5 லட்ச ரூபா. நம்மளுக்கு தோணும் 10.5 லட்ச ரூபாயா, வாரத்துக்கு எதுக்கு நம்மளுக்கு 10.5 லட்ச ரூபா, மாசத்துக்கு 10.5 லட்ச ரூபா வந்தா கூட போதும் அப்படின்னு தோணும். அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த இது ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு அதாவது வந்து ஒரு 7 புக்கு கொடுப்போம், அந்த புக்கை நீங்க படிங்க. அதுக்கப்புறம் ஒரு 20 வீடியோ மாதிரி அனுப்புவோம், 21 வீடியோ அனுப்புவோம்பாங்க, அதை நீங்க பாருங்க. அதுல வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் இந்த பிசினஸை பத்திய கம்ப்ளீட் நாலேஜ் எண்ட் டு எண்ட் தெரிஞ்சிடும். அதுக்கு பிறகுதான் வந்து நம்மளை வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேச சொல்லுவாங்க, ரைட்டுங்களா? பேச சொல்லி இது மாதிரி வந்து 2 பேரை சேர்க்கணும் அப்படிம்பாங்க. 2 பேரை நம்ம சேர்க்கறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 20 பேர்கிட்ட பேசணும். இந்த 20 பேர்ல 10 பேர் நம்மளை பிளாக் பண்ணிடுவோம், ஏன்னா திரும்ப திரும்ப நம்ம நச்சரிக்கையினால. ஒரு 2 பேர் ஜாயின் பண்ணா 2 பேரும் 5 10 லட்ச ரூபா கொடுத்துருப்பாங்க குறைஞ்சது. அந்த 10 லட்ச ரூபாய்க்கு நமக்கு வர்ற வருமானம் பார்த்தீங்கன்னா வெறும் 36,000 ரூபாய். அதாவது 2 செக்கு, ஒரு செக்கு 18,000 ரூபாய்மாங்க, 2 செக்கு வந்து 36,000 ரூபாய், இவ்வளவுதாங்க நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அந்த ஃப்ரெண்டு வந்து அவர் வந்து மறுபடியும் 2 பேரை சேர்க்கணும். இது மாதிரி தான் இது நெட்வொர்க்கு. அவர் 2 பேரை சேர்த்தாருன்னா அதுக்கப்புறம் 2 பேர் சேர்க்கணும், இப்படியே இந்த நெட்வொர்க் போகும். இதுல எங்க பிரேக் ஆனாலும் நம்மளுக்கு வரக்கூடியது வந்து வருமானம் வந்து நின்று போகும். இந்த பிசினஸ் வந்து நான் இதுவரை எக்ஸ்பிளைன் பண்ணதை பார்த்துருப்பீங்க. முழுக்க முழுக்க வந்து ஆள் சேர்க்கிற பிசினஸ் தான். நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ ஆள் சேர்க்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு வந்து அத்தனை செக் வரும், அவ்வளவுதான். ஆனா நீங்க இந்த ஆள் சேர்க்கணும்னா நம்ம மனசாட்சியை தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். மனசாட்சியே இல்லாம நம்ம பண்ணணும், ரைட்டுங்களா? நம்ம வந்து மனசாட்சியோட பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மனசாட்சி ரொம்ப உறுத்தம். நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்டுக்கு ஒரு துரோகம் பண்றோம் அப்படின்றது நம்ம மனசுல உறுத்திக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால மனசாட்சியோட பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த பிசினஸுக்கு தயவு செய்து வராதிங்க. அது வந்து இதுக்கு வந்து உங்களுக்கு சூட்டபிள் கிடையாது. ஸோ இதுவரை சொன்னதை வந்து நீங்க வந்து கம்ப்ளீட்டா இந்த பிசினஸ் என்ன மாதிரியான பிசினஸ், என்ன பண்றாங்க, என்ன அப்படின்றத வந்து உங்களுக்கு முழுமையான ஒரு ஐடியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். இப்ப இது வந்து எப்படி அப்படின்னாக்க, இந்த சதுரங்க வேட்டை வந்து படம் பார்த்துருப்பீங்க. ஒருத்தருக்கு வந்து ஆசையை காட்டணும். ஒருத்தர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பொருளை வாங்கணும், இல்ல ஒரு நம்மளுடைய பொருளை வந்து அவங்க வாங்கணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஆசை காமிக்கணும். இவங்க வந்து அதுக்கு காமிக்கிற ஆசை என்ன அப்படின்னாக்க, எம்ப்ளாயி வந்து இஎம்ஐ நம்ம இது கட்டியே ஓஞ்சிருவோம். இதுல வந்து நீங்க வந்து 3 to 4 வருஷத்துல 6 கோடி ரூபா. 6 கோடி ரூபான்றது நார்மல் பீப்புளுக்கு வந்து யோசித்து பாருங்க, அது ஒரு பெரிய தொகையா இருக்கும். இது எல்லாருக்கும் உள்ள ஒரு ஆசை தான். ஸோ அந்த ஆசையில தான் நிறைய பேர் சேர்ந்துட்டு அதுல இருந்து ரைட்டு காசு கட்டிட்டோம் அப்படின்றதுனால வேற வழி இல்லாம மனசாட்சி அவங்களும் வந்து கழட்டி வச்சுட்டு அடுத்த நண்பர்களை சேர்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இந்த இதுல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் யாராவது ஒருத்தர் வந்து திடீர்னு உஷாராயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஏன்னா இந்த ட்ரைனிங்கே உங்களுக்கு 1 மாசம் போயிடும். உஷாராகி இந்த காசை திருப்பி கேட்டீங்கன்னா அந்த காசு 100% வந்து திரும்ப வராது. ஏன் அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா, 1 மாசம் தான் இதுக்கு வந்து டைமு, நீங்க 1 மாசத்துக்குள்ள சொல்லியிருக்கணும், 1 மாசத்துக்குள்ள சொல்லாதனால இந்த காசை வந்து திருப்பி தர முடியாது ஆஸ் பர் எங்களுடைய ரூல் படி அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க மக்களே, இவங்க வந்து ஜென்யூன் பிசினஸ்ன்றாங்க. ஒரு ஜென்யூன் பிசினஸ்ல நம்ம வந்து காசு கொடுத்துருக்கோம், நம்மளுக்கு பிடிக்கலன்னா திரும்ப கொடுத்ததுல என்ன பிரச்சனை இருக்கு? இப்ப நம்ம அமேசான் இருக்கட்டும், பிளிப்கார்ட் இருக்கட்டும், பொருள் வாங்குறோம். பொருள் பிடிக்கலனாலே பொருளை வந்து ரிட்டர்ன் போட்டுட்டு நம்ம கொடுத்த காசை அவங்க திருப்பி கொடுத்துடுறாங்க. இது வந்து சின்ன அமௌண்ட் கிடையாது, ஒரு பெரிய அமௌண்ட். அந்த அமௌண்ட்டை வந்து நம்மளுக்கு பிடிக்கலன்னு சொல்லும் போது நம்ம எதுவுமே டிரான்சாக்சன் இன்னும் ஸ்டார்ட் பண்ணலன்னா நம்மளுக்கு திருப்பி கொடுக்கல என்ன பிரச்சனை இருக்கு? இல்ல நம்மளுக்கு ஏதோ ஒரு செக் கொடுத்திருந்தா கூட அந்த செக்கை மைனஸ் பண்ணிட்டு மிச்சத்தை நம்மளுக்கு கொடுக்க வேண்டியதானே. நீங்க பண்ற ஜென்யூன் பிசினஸ், எனக்கு பிடிக்கல அதை பண்ண வேண்டியதானே. அதை பண்ணவே பண்ண மாட்டாங்க மக்களே. ஏன்னா இந்த கும்பல் வந்து ஆள் சேர்க்கறதுலே தான் இருக்குமோ ஒழிய ஆளுங்களை விட்டுட்டு அவங்களோட பிசினஸ் வந்து போயிடும் நினைச்சிட்டு அதை வந்து அதுக்கு வந்து ஒத்துக்கவே மாட்டாங்க. அதனால ரொம்ப ரொம்ப உஷாரா இருங்க இதுல சேரமுனால. ஸோ மக்களே, அவங்க சொல்றாங்க அப்படின்னு அந்த கியூநெட் அப்படின்ற பள்ளத்துல போய் விழுந்துடாதீங்க.
இது வந்து ஒரு பெரிய ஸ்கேம் தான். இப்ப நீங்க வந்து இது ஸ்கேம் அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு எப்படி வருவாங்க அப்படின்னாக்க உடனே கூகுள் ஓபன் பண்ணுவாங்க. நம்ம எல்லாரும் ரெஃபர் பண்றது கூகுள் தான் அப்படின்ட்டு கூகுள்லயே சர்ச் பண்ணி பாருங்க, கூகுள் ஸ்கேம்னு போடுவாங்க. இல்லைன்னா வந்து HDFC ஸ்கேம் போடுவாங்க, இல்ல ICICI ஸ்கேம் போடுவாங்க, இல்ல டாடா ஸ்கேம். இது எல்லாமே பெரிய பெரிய கம்பெனிஸ். நார்மலா இந்த கூகுள்ல வந்து எல்லாரும் ரிவ்யூ கொடுக்கறது வந்து வாஸ்தவம். அதனால வந்து சிலவங்க அதை வந்து ஸ்கேம்னு கூட போட்டிருப்பாங்க. ஆனா இதுல எல்லாத்துலயும் தேடி பார்த்தா எல்லாத்துக்குமே சில ரிசல்ட்ஸ் வரும். உடனே சொல்லுவாங்க, இப்ப HDFC ஸ்கேமா, நீங்களும் நானும் அக்கௌண்ட் வச்சிருக்கோம். ICICI ஸ்கேமா, நீங்களும் நானும் அக்கௌண்ட் வச்சிருக்கோம். டாடா எவ்வளவு பெரிய கம்பெனி, அதுக்கும் ஸ்கேம்னு தான் வருது. அத மாதிரி இது ஏதோ பிடிக்காதவங்க இதுல வந்து ஸ்கேம்னு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பார்த்து தயவு செய்து ஏமாந்துடாதீங்க. இது உண்மையான ஸ்கேம். HDFC ஸ்கேமா, ICICI ஸ்கேமா அது மாதிரி ஸ்கேம் கிடையாது. அவங்க காசை இது பண்ணிட்டு எங்கேயும் ஓடி போகல. அவங்க இன்னும் சொல்ல போனா RBI அப்படின்ற ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு கீழே கவர்னன்ஸ்ல வரக்கூடியவங்க, வருஷம் ஆடிட்டு எல்லாமே இருக்கு, அந்த கட்டுப்பாட்டுல வர்றவங்க. அதனால அதை இதை கம்பேரே பண்ண முடியாது. அது வேற இது வேற. இது வந்து ஒரு சின்ன டுபாகூர் பிசினஸ் இது. அதனால வந்து இது எந்த கவர்னன்ஸு கீழே வரல. நீங்க காசு போயிடுச்சுன்னா போனதுதான். அவங்க ஸ்கேம்ன்றத ஒரு ப்ரூவ் பண்றதுக்காக இது வந்து கூகுள்ல எல்லாருமே போடலாம், HDFC கூட போட்டிருக்காங்க, அதை மாதிரிதான் QNET-க்கு போட்டிருக்காங்க. அதனால அதை நம்பாதீங்க அப்படின்ற நம்ம மண்டைய கழுவுவதற்காக இதை பண்ணக்கூடிய ஒரு டாக்டிக்ஸ் தான் வந்து இந்த மாதிரியான டாக்டிக்ஸ். அதனால இது எதையும் நம்பி நீங்க ஏமாந்துடாதீங்க. இந்த வீடியோ வந்து முழுக்க முழுக்க ஒரு அவேர்னஸ். அதனால உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ், தமிழ் மக்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. என்னைய மாதிரி யாரும் வந்து பாதிச்சிடக்கூடாதுங்க, அதுதான் என்னுடைய நோக்கம். அதனாலதான் இந்த வீடியோ வந்து நான் இவ்வளவு தூரம் இவ்வளவு ஒரு லென்த்தி வீடியோவா ஃபுல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து அதில் மாட்டிட்டு உண்மையிலே வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன். தேவையில்லாத மென்டல் டென்ஷனு, ப்ரெஷரு, அதெல்லாம் வந்து நோயே வந்துடும். அதனால நீங்க அதை பத்தி இது பண்ணிக்காதீங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. மக்களே உஷாரா இருந்துக்கோங்க. QNET அப்படின்னாலே உஷாரா இருங்க. நன்றி, வணக்கம் மக்களே.